இவர்களின் வரலாறு முழுவதுமாக அனைவருக்கும் பயன்பெறும் வகையில் சிவ அருள் பெற நினைப்போரெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றாகும். அவர்களின் அனுபவங்களை படிக்கும்போது நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றன என்பதில் எந்த ஐயப்பாடுமே இல்லை. இந்த நாயன்மார்கள் பார்த்திங்கன்னா சிவபெருமானை பற்றி புகழ்ந்து பாடி அதன் மூலமாக இறைவனை சென்று அடைந்தவர்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் இவரும் சிவபெருமான் ஒரு அடியாராய் வந்தபோது கூட அவருடைய குறிப்பை அறிந்து அவருக்கு உதவ முடியலையே அப்படின்னு சொல்லி போகும்போது தான் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார். ஸோ அப்போது சிவனை பற்றி சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யும்போது, அதாவது ஏழைக்கு செய்யும்போது கடவுளுக்கு போய் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே நிறைய விஷயங்களில் நாம் தமிழ் இலக்கியங்கள் பக்தி காவியங்களில் சிவன் இப்போ திருவிளையாடல் அந்த படமெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தர்மிக்கு கடவுளே நேராக ஒரு புலவராக உதவுவார். அவருக்கு பணம் தேவைன்னு சொல்லிட்டு அவர் குறிப்பை அறிந்து விட்டார் இறைவன் சிவன். பரிசு கிடைத்ததா எல்லாம் கிடைத்தது, ஒன்று தான் கிடைக்கல அப்படின்னு சொன்னார். ஆனாலும் பக்தியால் ஒரு மனிதனுக்கு என்ன எப்பொழுது என்ன தேவை என்பதை அவரால் சொல்ல முடியும். ஸோ ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வில் சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் தேடி கண்டுபிடித்து கொண்டு சேர்த்திருக்கிறேன் என்ற இந்த மகிழ்ச்சியோடு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாடு எல்லாம் சமயப்பண்ணையில் பொறுத்தவரை சைவ சமயத்தில் இல்லை. அது உண்மையும். அதுக்கு உதாரணம் நம்ம பெண் ஓதுவார் திருமதி அருள்மொழி அம்மா வந்திருக்காங்க. ஆனால் இவருக்கு முன்பு இவரோட சீனியர் யார் தெரியுங்களா? காரைக்கால் அம்மையார் தான் முதலாக தேவாரம் பாடிய அம்மையார்.